Welcome back to my channel. This is Pandit Kumar. Today I am going to explain the difficulties of measuring national income. What are the difficulties will appear while measuring the national income? National income வந்து மெஷர் பண்றதுல என்னென்ன difficulties at a time will appear. அந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். செகண்ட் ஒன் டிஃபிகல்டிஸ் ஆஃப் அசஸிங் டிப்ரிசியேஷன் அலோவன்ஸ். டிப்ரிசியேஷன் தேய்மானம். அசஸிங் அப்படின்னா டு எவாலுவேட் மதிப்பிடுதல், அதுவே டிஃபிகல்ட். எவ்வளோ டிப்ரிசியேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்றதே டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ட் ஒன் அன்பெய்டு சர்வீசஸ். அதுக்கடுத்து இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புக்ல டிஃபிகல்டிஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் நம்ம பார்க்க போறோம். டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட், இதுல என்ன டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட், கவர்மெண்ட் மேக்ஸ் பேமெண்ட் இன் எ ஃபார்ம் ஆஃப் பென்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், சப்சிடைஸ் எக்ஸெட்ரா. கவர்மெண்ட் வந்து எதை மேக் பண்ணுது அப்படின்னா ஒரு பேமெண்ட்டை மேக் பண்ணுது. அது என்ன ஃபார்ம்ல பேமெண்ட்டை கொடுக்குது அப்படின்னா ஒரு பென்ஷனோ இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ். சப்சிடைஸ், நிறைய மானியங்கள் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஃப்ரீ கமாடிட்டிஸ் ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் யார் பண்றது அப்படின்னா கவர்மெண்ட் பண்ணும். அதாவது நேஷனல் இன்கம் கால்குலேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது லைக் இந்த ஃபார்ம் என்னென்ன ஃபார்ம்ல ஹெல்ப் பண்றாங்க, பென்ஷனா கொடுக்குறாங்க. பென்ஷன் அப்படிங்கிறது அது வந்து என்ன பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து ஒரு ஜாப்ல இருந்து வெளியில வந்தவங்களுக்கு லாஸ்டா வந்து கொடுக்கறது பென்ஷன்ஸ் நல்லா தெரியும். அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையே இல்லாம இருக்கிறவங்களுக்கு அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றது. சப்சிடைஸ், நிறைய மானியங்கள் கொடுக்கறது. இதெல்லாம் யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய செலவு பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நேஷனல் இன்கம்ல வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அந்த எக்ஸ்பெண்டிச்சர், அந்த செலவை வந்து நேஷனல் இன்கம்ல வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சேர்க்க மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் இது எல்லாமே பென்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், சப்சிடிஸ் எல்லாமே தீஸ் ஆர் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இது எல்லாம் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுது. பட் தே ஆர் நாட் இன்க்ளூட் இன் த நேஷனல் இன்கம். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வந்து இது எல்லாத்தையும் வந்து நேஷனல் இன்கம்ல கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் பாருங்க, நம்ம வந்து படித்தோம். அதாவது வந்து என்டிபி வந்து டிப்ரிசியேஷன் தேய்மானத்தை வந்து நம்ம வந்து கழிக்கணும், டிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ பாருங்க, அதில் கூட நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பாருங்க, இந்த டிஃபிகல்டிஸ் இன் அசஸிங் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ். எது டிப்ரிசியேஷன்ஸ், எதை டிடெக்ட் பண்ணணும், எதை சப்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த டிடெக்ஷன் ஆஃப் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ், ஆக்சிடென்டல் டேமேஜ், ரிப்பேர் and replacement charges from the national income is not an easy task. easy taskனா அது வந்து ஒரு ஈஸியான வேலை இல்லை. எது டிப்ரிசியேஷன், எவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும், டிடக்ஷன் பண்ணணும், இதெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது பாருங்க, டிப்ரிசியேஷன்ஸ் அலோவன்ஸ், ஆக்சிடென்டல் டேமேஜஸ், ஓகேவா, இல்லை வந்து அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ். சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டை வாங்கி வச்சிருப்பீங்க, ஒருத்தர் வந்து மாட்டி கொடுத்துட்டு போவாங்க, அதுக்கான செலவு. இது எல்லாம் கழிக்கிறது. ஒரு நாட்டில் வந்து எவ்வளவு டிப்ரிசியேஷன்ஸ், ப்ரொடக்ஷன்ல எவ்வளவு டிப்ரிசியேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது இட் இஸ் நாட் ஈஸி டாஸ்க். ஓகேவா, இது ரொம்ப கஷ்டம். நேஷனல் இன்கம் ஃபாலோ பண்ணும்போது எவ்வளவு டிப்ரிசியேஷன், நம்ம ஜிடிபியில வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜிடிபி நம்ம பார்த்தோம். ஜிடிபின்னு வரும்போது என்டிபி நீங்க வந்து மைனஸ் பண்ணுவீங்க, டிடக்ஷன் ஃப்ரம் த ஜிடிபி. தெரியுமா, புரியுதா உங்களுக்கு? அந்த டிப்ரிசியேஷன் தெரிஞ்சா எவ்வளவு ஒரு நாட்டில் எவ்வளவு டிப்ரிசியேஷன், எவ்வளவு நம்ம வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees நமக்கு வந்து நேஷனல் இன்கம் வச்சுக்கோங்க, நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருக்கு. இதுல மைனஸ் டிப்ரிசியேஷன் இருக்கு பாத்தீங்களா, இது எவ்வளவு அமௌண்ட்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அன்பெய்டு சர்வீசஸ்.
அன்பெய்டு சர்வீசஸ் அப்படின்னா வேலை, அந்த வேலைக்கு பணமே சம்பளமே கொடுக்கறது இல்லாத அன்பெய்டு சர்வீசஸ். நல்லா கவனிங்க. உங்க வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை உங்க அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க இருக்கு, நீங்க வந்து உங்க அம்மா இருக்காங்க, உங்களுக்காக வேலை பார்க்குறாங்க, உங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறாங்க, உங்களை கூட்டிட்டு போறாங்க, கூட்டிட்டு வர்றாங்க, ஓகேவா, வீட்டை சுத்தம் பண்றாங்க, சாப்பாடு ரெடி பண்றாங்க, இதுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுக்குறாங்களா? புரியுதா இல்லையா? இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இன்கம்ல வந்து கால்குலேட் பண்றதே இல்லை. நல்லா கவனிங்க. ஏ ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டட்னா வாடகை, ரெண்டட் ஏ நம்பர் ஆஃப் யூஸ்ஃபுல் சர்வீசஸ். ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபும் சரி, இல்லை ஒரு மதர்னு வச்சுக்கோங்களேன், உங்க அம்மா, அவங்க பார்க்குற வேலைக்கு நம்ம வந்து எதுவுமே கொடுக்கறது இல்லை. லைக் என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீல்ஸ், சாப்பாடு ரெடி பண்றாங்க, சர்விங், நிறைய வேலை பார்க்குறாங்க, டைலரிங், தையல் விஷயங்கள் வந்து நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க, வேலை பார்க்குறாங்க, மெயின்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வீட்டை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சுத்தப்படுத்துறது, சுத்தி வந்து வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறாங்க, வாஷிங் தெரியும் உங்களுக்கு, கிளீனிங், பிரிங்கிங் அப் சில்ட்ரன். சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக அதை பிரிங்கிங் அப் சில்ட்ரன், என்னது சில்ட்ரன்ஸ், இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பாசம். இதுக்கெல்லாம் வந்து அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களா வீட்டில்? இல்ல. அதுதான் பாத்தீங்கன்னா அன்பெய்டு சர்வீசஸ். பாருங்க, she is not paid for them, அவங்களுக்கு எந்த சம்பளமும் கொடுக்கறது இல்லை. அண்ட் her services are not directly included in national income. இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் இதுல வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நேஷனல் இன்கம்ல கால்குலேட் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, மெஷர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் உங்களுடைய அம்மா உங்க மேல இருக்கக்கூடிய பாசத்தால பாத்தீங்க அப்படின்னா வேலை செய்யறாங்க, உங்களுக்காக வேலை செய்யறாங்க, அவங்க எந்த சம்பளம் எதிர்பார்க்காம வேலை செய்யறாங்க, அவங்களுக்குலாம் வந்து எதுவுமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். அதான் கவனிங்க, நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளவு இருக்கு, அதுல ஒரு இன்கம், இதை பூரா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சேர்க்கக்கூடாது. பாருங்க, இன்கம் ஏர்ன்டு த்ரூ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் லைக் கேம்பிளிங். கேம்பிளிங்னா உங்களுக்கு தெரியும், சூதாட்டம். ஸ்மக்லிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? கள்ளக்கடத்தல் பண்றது யாருக்கும் தெரியாம. அதுக்கடுத்து பாருங்க, illicit extraction of liquors அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா சாராயம்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, காய்ச்சக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் காய்ச்சறது. லிக்வியர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சாராயம் காய்ச்சறது, எக்ஸெட்ரா இஸ் நாட் இன்க்ளூட் இன் நேஷனல் இன்கம். புரியுதா? இது எல்லாத்தையும் பாத்தீங்க, இதுவும் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதான் இல்லீகல் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். நேஷனல் இன்கம் நம்ம வந்து மெஷர் பண்றோம் அப்படின்னா கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து நேஷனல் இன்கம் வந்து நம்ம கரெக்டா நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண முடியும். எவன் என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுல எல்லாம் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், அந்த இன்கம் பூரா இப்ப வந்து கள்ளக்கடத்தல் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அதுல அவனுக்கு ஒரு இன்கம் வரும். கேம்பிளிங் பண்ற, சூதாட்டம் பண்றேன், அதுல ஒரு இன்கம் வரும். அந்த இன்கம்லாம் அதுல நேஷனல் இன்கம் மெஷர் பண்ணும்போது அதில் சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். நேஷனல் இன்கம் நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கேபிட்டல் கெயின்ஸ். நல்லா கவனிங்க. இந்த கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்க போறோம். The problem also arises with regard to capital gains. நிறைய கேபிட்டல் கெயின்ஸ்னா அவங்களுடைய விருப்பம், ஒரு ஆர்வம், நம்ம நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் கெயின். பாருங்க, the capital gain arise when a capital asset, என்னென்ன அசெட் சொல்றாங்க பாருங்க, such as a house or other property, stock or share etc. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா is sold at a higher price. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த இடத்தை அதிகமான விலைக்கு விற்கிறது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் இருக்கு, அவங்களோட சொந்த வீட்டை அதிகமான விலைக்கு இன்னொருக்கிட்ட விற்று அதை என்ன பண்ற, அதுல இருந்து வருமானத்தை சம்பாதிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வீடு வந்து ஒரு 2 lakhs தான் போகும் அப்படின்னா இவங்க 10 lakhs விற்கிறது. அப்ப அந்த மாதிரி அன்வான்ட் இன்கம் பூரா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த நேஷனல் இன்கம்ல வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப்
எவ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் சோல்டு இன் ஹையர் பிரைஸ், அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. ஸோ தென் வாஸ் பெய்டு ஃபார் இட் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ், அதிகமான பிரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க அந்த டைம்ல அப்படிங்கிறத வந்து இவங்க கேபிட்டல் கெயின்ல வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பா நேஷனல் இன்கம்ல வந்து மெஷர்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ல பாருங்க, தேர் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் டூ. நிறைய ப்ராப்ளம் ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல கூட இருக்கு. டூனா இதுல கூட இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேத்தமெட்டிக்கல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, இது எல்லா டேட்டாஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், நம்ம 1 இயர்ல எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு, இன்கம் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கு, இதை பூரா டேட்டா கலெக்ட் பண்றதே 1 இயர்ல ரொம்ப கஷ்டம். அதான் சொல்றாங்க there are statistical problems also will create too. அடுத்து பாருங்க, the great care is required to avoid double counting. Statistical data may not be perfectly reliable when they are compiled from numerous sources. ஒரு நம்பரை கொண்டு வர்றதே கஷ்டம், ஒரு டேட்டாஸை கரெக்டா சொல்றதே கஷ்டம். ஒரு இயர்ல ஒரு நாட்டு ஃபுல்லா ஒரு கண்ட்ரி ஃபுல்லா எவ்வளோ இன்கம், எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத சொல்லணும். பிளஸ் டபுள் கவுண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அவாய்ட் டபுள் கவுண்டிங். நம்ம சொல்றேன் டபுள் கவுண்டிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி டோல்ட் யூ. The cotton will change to yarn, the yarn will change to thread, the thread will change to cloth. So we have to take the cloth for the final goods and services produced in a country like 1 year. அந்த ஃபைனல் குட்ஸை கரெக்டா கால்குலேட் பண்ணணும். மாத்தி அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, இந்த அன்ஃபைனல் குட்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் இன்கம் மெஷர் பண்ணும்போது நீங்க பார்க்கணும். புரியுதா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இது. அதான் சொல்றாங்க பாருங்க, மே நாட் பி பெர்ஃபெக்ட் ரியலபிள். இப்போ ஒரு டேட்டா கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அதை நம்ப முடியாது நம்மளால. இப்போ நான் ஒரு டேட்டா கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னா அது கரெக்டான டேட்டாவா, இஸ் மே நாட் பி நாட் ரியலபிள், நம்பவே முடியாது. இப்போ ஒரு டேட்டாஸ் எந்த டேட்டாஸ் எடுக்கிறதுனே தெரியாது, அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதான் பாருங்கன்னா மே நாட் பி பெர்ஃபெக்ட் ரியலபிள். அடுத்து பாருங்க, when they are compiled from numerous sources. compiled என்ன அர்த்தம், சூஸ் பண்றது. அதாவது பார்த்தீங்கன்னா கம்பைல்டு அப்படின்னா எது கரெக்ட் எது தப்பு. இப்போ இவங்க கொண்டு வந்த டேட்டாஸ் தப்பு, நீங்க எடுத்த டேட்டா கரெக்ட் அப்படின்னு கம்பைல் பண்றது, தேர்ந்தெடுக்கிறது, சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது நியூமரஸா கரெக்டா ஒரு டேட்டாவை சொல்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். டிஃபிகல்டிஸ் ஆஃப் அசஸிங் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ் நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அன்பெய்டு சர்வீசஸ் அப்படின்னு நம்ம என்ன நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ், அதே மாதிரி லாஸ்ட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்னா நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய புக்ல +2 எக்கனாமிக்ஸ் புக்ல தெளிவா செகண்ட் லெசன்ல இருக்கு. ஓகேவா? தெளிவா படிங்க. உங்களுடைய நோட் எடுத்து எழுதி பாருங்க. எதையும் நீங்க வந்து கிங்ஸ் எழுதி வச்சு நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். அப்படிங்கறத நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.